தூய்மையாக காட்சியளிக்கும் செம்பரம்பாக்கம் உயிர்நீரை சீரழிகின்றன தனியார் ஆலை கழிவுகள். பிள்ளைப்பாக்கம் ஏரி உபரிநீர் கால்வாயிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் தடுக்கப்படுமா? இதோ விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த செய்தி தொகுப்புடன் இந்த செய்தி அறிக்கையும் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. தமிழ்நாட்டின் முக்கியமான தொழில் கேந்திரமாக உருவாகி வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர். இங்கு மட்டும் 5 சிப்காட் தொழிற்பூங்காக்கள் மற்றும் 3 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உள்ளன. இதில் 3000த்திற்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. தொழில் வளர்ச்சியால் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவது நல்லது என்றாலும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழலுக்கும் மக்கள் நலனுக்கும் ஏற்படும் பாதிப்புகள் கவலைக்கிடமானதாகவே உருவெடுத்து வருகிறது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பிள்ளைப்பாக்கம் ஊராட்சியில் நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 700 ஏக்கர் பரப்பளவிலான ஏரி, பக்கத்தில் உள்ள பிள்ளைப்பாக்கம், கடுவஞ்சேரி, வளத்தான்சேரி, தத்தனூர் போன்ற கிராமங்களுக்கு விவசாயத்திற்கு நீர் வழங்கும் முக்கிய ஆதாரமாக உள்ளது. மேலும் பருவமழையில் ஏரி நிரம்பிய பிறகு அதன் உபரி நீர் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு சென்றடைகிறது. இது சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஆதாரமாகவும் செயல்படுகிறது. ஆனால் தற்போது இந்த பசுமை வளமும் குடிநீரின் தூய்மையும் சீரழியும் நிலை உருவாகியுள்ளது. பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் செயல்படும் 10க்கும் மேற்பட்ட அலுமினியம் உற்பத்தி மற்றும் கார் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் ஆலைகள் சுத்திகரிக்கப்படாத நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவு நீரை பூமிக்குள் பதிக்கப்பட்ட சிமெண்ட் குழாய்களின் மூலம் நேரடியாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு செல்லும் உபரிநீர் கால்வாயில் வெளியேற்றி வருகின்றனர். இதனால் கால்வாயில் கருப்பு நிற கழிவுநீர் துர்நாற்றம் வீசும் வகையில் தேங்கி நிற்கிறது. பருவமழை நேரத்தில் இந்த கழிவுநீர் செம்பரம்பாக்கம் ஏரியில் கலக்கும் அபாயம் உள்ளது. இதனால் சென்னையின் குடிநீர் மாசடையும் என்பது மிகப்பெரிய சூழலியல் மற்றும் மனிதநேய சிக்கலாக உருவாகி வருகிறது. தனியார் ஆலைகளின் இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக சிப்காட் நிர்வாகம் முன்பே சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் வெளியேற்றக்கூடாது என கூறியது. ஸ்ரீபெரும்புதூர் சுத்தி 40 ஏரி கிட்ட இருக்குது, ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது, 3000 கம்பெனி கிட்ட இருக்குது. எந்த கம்பெனியுமே ஒரு முறையா சுத்திகரிக்கப்படாம நேரடியா ஏரியில கலந்து மாசு கட்டுப்பாடு வாரியம் இதை கவனிக்கணும். இது மாசு கட்டுப்பாடு வாரியம் முறையான அனுமதி பெறணும். ஆனா அது எதுவுமே பெறாம இவங்க சட்டத்துக்கு புறம்பா எல்லா கழிவு நீரும் நேரடியா ஏரியில கலக்கிறதுனால இங்க இருந்து போற தண்ணி எல்லாமே செம்பரம்பாக்கம் போயிட்டு செம்பரம்பாக்கத்துல இருந்து சுத்திகரிச்சு சென்னை மக்களுக்கு குடிநீரா போகுது. இது வருங்காலத்துல நோய் பரவும் அபாயம் இருக்குது. இதை தமிழக அரசு உடனே சரி பண்ணி மாசு கட்டுப்பாடு மூலயமா ஒரு அவசர சட்டத்தை கொண்டு இந்த ஏரிங்களை காக்கணும்னு இந்த நேரத்தை கேட்டுக்கிறேங்க. இந்த ஆலைகள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் சுற்றுச்சூழல் அனுமதி பெற்றவையா என்ற கேள்வி தற்போது பொதுமக்களிடையே எழுகிறது. சமூக ஆர்வலர்கள், நீர்வளத்துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இந்த தனியார் தொழிற்சாலைகளை முறையாக கண்காணித்து சுற்றுச்சூழலையும் மக்களின் குடிநீர் ஆதாரத்தையும் பாதுகாக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலசுப்ரமணி வீரப்பன்.